திருச்சிற்றம்பலம். காட்டையெல்லாம் கடந்து விட்டேன், நாட்டை அடைந்து உனது அடிநகர் பொன்மதிர் காட்சி கண்குளிரக் கண்டேன். கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிடப் பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலிலே குறைகளெல்லாம் தவிர்ந்தேன். சேட்டை அற்று கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே, சித்தியெல்லாம் பெற்றேன் நான் திருச்சிற்றம்பல மேல். பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் இது தருணம் பதியே, பலம் தரும் என் உளந்தனிலே கலந்து நிறைந்து அருளே. திருச்சிற்றம்பலம். அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. இதில் பதிவிடுற முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கோவில்னா என்ன, சித்தர்கள்னால் என்ன, எங்கே ஒடுங்கி இருக்கிறாங்க, எந்தெந்த இடம், அதே போல் கோவிலுக்கு போனால் எந்த தெய்வங்களை எப்படி முறையிட்டு வணங்குவது எல்லாத்தையும் நான் இதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சிட்டாலே நீங்கள் எடுத்த இந்த ஜென்மத்தை முழுசாக பூர்த்தி செஞ்சிடலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்க வாழியவே. இப்போ சொல்கிற ஒரு 2 அடி மட்டும் எந்த புக்லேயும் இல்லை. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருளால் இந்த 2 வார்த்தையை பெற்றோம். அது என்ன வார்த்தை? கண்டவர்கள் கண்டு கொண்டால் காணி இடமும் கர்ப்பமாகும், கண்டவர்கள் கண்டு கொள்ளவில்லை என்றால் பூமியும் வேடமாகும். அதாவது கண்டவர்கள் என்றால் சித்தர்கள், மகான்கள், ஞானிகள். அவர்கள் இருக்கும் இடம் மிகப்பெரிய அதிர்வுகள் உண்டாகும். அந்த இடமும் சரி, அந்த இடத்தில் அமரும் நாமும் சரி, ஞானம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குரு சித்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு கோவில் கட்டி வணங்கினோம் என்றால் அக்கோவில் அதிர்வுகள் இருக்காது. சரி, எந்தவித கோவிலில் அதிர்வுகள் இருக்கும்? சித்தர்கள் ஜீவ ஒடுக்கம் ஆன இடத்தில் கோவில்கள் இருந்தால் அதிர்வுகள் இருக்கும். நால்வர்கள் ஆழ்வார்கள் போற்றி பாடிய கோவில்கள் இருந்தால் அதிர்வுகள் இருக்கும். குன்றினில் கோவில்கள் இருந்தால் அதிர்வுகள் இருக்கும். குன்றுக்கள் இருக்குமிடம் குமரன் இருக்குமிடம். குமரன் என்றால் முருகன். முருகன் மட்டுமல்ல, இந்த பெயர் சித்தர்களுக்கும் பொருந்தும். என்றும் இளமையாக, அதாவது குமரனாக இருப்பவர்களே சித்தர்கள். சித்தனுக்கெல்லாம் சித்தன் முருகன். இவர்கள் இருக்குமிடம் குன்று. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குன்று இருந்து அந்த குன்று அருகேவும் சில சீவ சமாதியும் ஒடுக்கம் இருந்தால் அங்கேயும் அதிர்வுகள் இருக்கும். சில ஆசிரமங்களில் யோகிகள், ரிஷிகள், மகான்கள் ஜீவ ஒடுக்கமாக இருப்பார்கள். அதுதான் ஆசிரமம். ஒரு சிலர் வேடமிட்டு ஆசிரமத்தை நடத்தி கொண்டு வருவார்கள். அது ஆசிரமம் அல்ல, சிரமம். ஆசிரமத்திற்கும் விளக்கம் தருகிறேன். என்றால் ஆசான், ஆசி என்றால் வரம் பெறுவது, சர்மம் என்றால் உடல். எடுத்த இந்த தேகத்தை சிதையாத வண்ணம், அதாவது அழியாத உடல் வேண்டும்
என்பதற்காக ஆசிரமத்தை நோக்கி செல்கின்றோம். பணம் சம்பாதிப்பதற்காகவே ஒரு சிலர் கோவில்கள், மடங்கள், ஆசிரமங்கள் இருக்கும். அங்கே செல்லாதீர்கள். ஒரு சில கோவில்களில் இதை செய்து தருகிறேன், அதை செய்து தருகிறேன், உங்கள் வீட்டிற்கு வந்து இதை செய்தால் சரியாகும், அதை செய்தால் சரியாகும், இதற்கு இவ்வளவு பணம் தேவை என்பார்கள். அந்த பக்கம் சென்று விடாதீர்கள். இப்படி இருக்க ஒரு சிலர், இல்லை சாமி, நான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இடத்துக்கும் போய் வந்தேன், என் வாழ்க்கை நிலை மாறவே இல்லை என்பார்கள். உண்மைதான். ஆனால் அவர்கள் தங்களுடைய குல தெய்வத்தையே மறந்து போயிருப்பார்கள். வீட்டு தெய்வத்தையே மறந்து போயிருப்பார்கள். அந்த காரணம் புரியாமலே அலைந்து கொண்டே இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் தாய் தந்தையருக்கு சோறு போடாமல் மற்ற தாய் தந்தையருக்கு சோறு போட்டு என்ன புண்ணியம்? உம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வத்தையும் மறந்து, வீட்டு தெய்வத்தையும் மறந்து, மற்ற தெய்வங்களை எப்படி உங்களை மதிக்கும்? வீட்டு தெய்வமோ குலதெய்வமோ நீங்கள் வணங்கினால் மற்ற தெய்வங்களும் உங்களை ஏறெடுத்து பார்க்கும். குலதெய்வ வழிபாடும் வீட்டு தெய்வ வழிபாடும் நீங்கள் தொடர்ந்துறீங்களா, உங்களை தெய்வங்கள் அனுகிரகங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்திட்ட போனாலும் உங்களுக்கு எல்லா வித நன்மையும் சேரும். சரி, சித்த புருஷர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் ஒரு சில ஊர்கள் பெயரிலே இருக்கும். திருவில் ஆரம்பித்தால் அந்த ஊரிலும் சித்தர்கள் 100% இருப்பார்கள். அதாவது திரு என்ற பெயரில் திருப்பதி, திருவண்ணாமலை, இப்படி திரு 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 என்ற தொடங்கும் வார்த்தைகளில் அங்கு சித்தர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதேபோல் ஸ்ரீ என்று ஆரம்பிக்கும் வார்த்தையிலும் சித்தர் பெருமானர்கள் இருப்பார்கள். அதேபோல் பரம், புறம், அறம் இந்த பெயரில் ஊர்கள் தொடங்கினாலோ முடிந்தாலோ எங்கேயும் சித்தர் பெருமானர்கள் ஞானிகள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். சரி, கோவிலுக்கு போனால் அந்த கோவிலை எப்படி வணங்கணும், அங்கே இருக்கிற தெய்வங்கள்கிட்ட எப்படி முறையிடணுங்கிறத கரெக்டாக சொல்கிறேன், அதை கவனிச்சிக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போனாக்கா, அதாவது நம்ம வேண்டுதல் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் அங்கே போய் என்னாலும் வேண்டுதலே இல்லை. அதாவது எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு அது கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இதெல்லாம் புலம்புகிற இடம் கோவில் கிடையாது. இதை மட்டும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கேட்காததும் எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் வல்ல ஏக இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார். நம்ம வைக்கிற வேண்டுதல் தான் கரெக்டாக இருக்கணும். எப்படி வணங்க வேண்டும்? முதலில் ராஜகோபுரத்தை அன்னார்ந்து பார்த்து வணக்கம் செலுத்துங்கள். அந்த வாசப்படியை தொட்டு வணங்கி, எத்தனை மகான்கள் சித்தர்கள் திருவடியை பதித்த இடம், அந்த மகான்களின் திருவடியை போற்றி வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அங்கே இருந்து நந்தீஸ்வரிடம் அருகில் தலை குனிந்து, தங்களின் ஆசி வேண்டும் பெருமானே, அம்மையும் அப்பனையும் தரிசிக்க வேண்டும் என்று கேளுங்கள். பிறகு அங்கே இருந்து மூலாதாரமாய் விளங்கும் நாயகனை வணங்குங்கள். வினையை போக்கும் நாயகனே, என் தீவினையை நீக்கி நல்வினையை பெற 5 கரத்தால் ஆசி வழங்க வேண்டும் என்று கேளுங்கள். பிறகு அங்கே இருந்து தட்சிணாமூர்த்தியிடம் வாருங்கள். சின்முத்திரையை காட்டி
சனகாதியருக்கும் அருள் புரிந்த மூர்த்தியே, இந்த சிறியேனுக்கும் சின்முத்திரையை காட்டி அருள் புரிய வேண்டும் குருவே என்று கேளுங்கள். பிறகு முருகப்பெருமானிடம் சென்று, சித்தனுக்கெல்லாம் சித்தனாய் விளங்கும் சிவனின் மைந்தனே, சிவ கொழுந்தே, என் சிந்தையில் புகுந்து தீட்சையை கொடுக்க அருள்புரி குமரா என்று கேளுங்கள். பிறகு லிங்கோத்பவரிடம் சென்று அடிக்கானா மாலும் முடிக்கானா நான்முகனும் இங்கிருக்க எனக்கு தயவாள் அடிமுடியை காட்டி ஆசி வழங்க வேண்டும் ஈசனே என்று கேளுங்கள். பிறகு சண்டிகேஸ்வரரிடம் வாருங்கள். அவரிடம் கை தட்டாமல் சுடக்கு போடாமல் அமைதியாக நின்று, ஐயனே, இந்த சிறியின் பாவ புண்ணிய கணக்கை சரிபார்த்து இனிவரும் நேரங்களில் பாவத்தை குறைத்து புண்ணியத்தை சேகரிக்க புண்ணிய மூர்த்தியின் அருள் பெற வேண்டும். அவரை காண சண்டிகேஸ்வரா உமது தயவு வேண்டும், உத்தரவு கொடுங்கள். அம்மையும் அப்பனையும் தரிசிக்க வேண்டும் ஐயனே என்று கேளுங்கள். பிறகு நவ கிரகங்களிடம் வாருங்கள். நவகிரக நாயகியின் கட்டளைக்கு இணங்கி தவறாமல் பணி செய்யும் நவகிரகங்களே, வாழ்வாங்கு வாழ்க வாழியவே என்று கூறிவிட்டு அங்கிருந்தே புறப்பட்டு, இங்குதான் நம் காலத்தை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பவர், அவரே கால பைரவர். அவரிடம், ஐயனே, பிறந்து இந்நாள் வரை எந்தவித ஆபத்தும் நேராமலும் நேர்ந்து இருந்தாலும் காலன் ஒருபோதும் தொட்டது இல்லை உமது கருணையினால். இனி வரும் நாட்களிலும் யமனிடம் சிக்காமல் என் அம்மை அப்பனிடம் கலந்து கொள்ளல் வேண்டும். உமது ஆசி வேண்டும் ஐயனே. கேளுங்கள். பிறகு கொடிமரத்தின் அருகே வந்து கீழே விழுந்து பரிபூரணமாய் வணங்குங்கள். ஆணவம், அகங்காரம் அனைத்தையும் விட்டுவிட்டு உள்ளே பயணம் செய்யுங்கள். அங்கே இருக்கும் தொண்டர்களை வணங்குங்கள். பிறகு அன்னையிடம் வாருங்கள். அவளிடம், குழந்தை வடிவில் வந்து அறிவூட்டும் பாலா திரிபுர சுந்தரியே, மனோன்மணியே, இடபாகத்தில் இருக்கும் உமையவளே, என் அறிவை தூண்டி விடும் கலைமகளே, செல்வ செழிப்புடன் வாழ்வு தரும் அலைமகளே, என்னை ஈன்ற மலைமகளே, அன்னையே, மகனை அன்பாய் அணைத்து கொண்டு என் தந்தையிடம் சேற்று வைத்தாயே, உமது அருள் வேண்டும், கருணை வேண்டும், தயவு வேண்டும். அன்னையின் திருமலர் பாதமே போற்றி போற்றி என்று கூறுங்கள். உள்ளே சென்று அப்பனை கண்குளிரக் காணுங்கள். ஐயனே, ஈசனே, சிவனே, புண்ணிய மூர்த்தியே, கருணாநிதியே, மாசில்லா மணியே, நடராசனே, பொற்சபை அரசே, சிற்சபை அரசே, திரு அம்பலவாணனே, திரு சிற்றம்பலத்து அரசே, ஆதியே, அனாதியே, பிறப்பும் இறப்பும் இல்லா பேரொளியே, பேரின்ப வெள்ளமே, முக்கண் முதல்வனே, அண்ட சராசரங்களையும் அணுவில் அடக்கிய வல்லவரே, ஒப்பில்லா மணியே, அருட்பெரும் சோதியே, சோதியில் கலந்து நிறைந்து அருள் செய் பரம்பொருளே. இவ்வளோதான். இது குறிப்பிட்டிருக்கிறத இதை நீங்கள் சொல்லி இப்படி வேண்டிட்டாலே போதுமானது. இதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்து வந்திருக்கிறோம். இதை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே வேறு லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள்
எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெற்று, அம்மை அப்பனின் அருள் பெற்று, குருநாதரின் அருள் பெற்று, நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்களின் வாழ்வில். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.